ஸோ இந்த சாப்டரில் ஆட்டோகேடில் உள்ள செக்ஷன் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட 3D ஆப்ஜெக்ட், அதாவது 3D மாடலிங்கை கட் பண்ணி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன். ஸோ எதனால் இதை கட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, இன்டீரியரில் என்ன ஷேப்பில் இருக்குது, ஸோ வேறு எதுவும் காம்பவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த செக்ஷன் பிளான். ஸோ இதுக்காண்டி இது ஐசோமெட்ரிக்கில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் ஆப்ரேஷன், அதாவது பேசிக் டூல்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ இதோ ஒரு பாக்ஸ், இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை ட்ரா பண்ணிங்க. ஸோ பாக்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை விஷுவல் ஸ்டைலில், அதாவது விஎஸ், இந்த விஷுவல் ஸ்டைல் மூலியமாக இதை ரியலிஸ்டிக்காக மாற்றிக்க முடியும். அப்படி இல்லைனா மெனுபாலில் உள்ள இந்த விஷுவலைஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ஆர் என்டர். ஸோ ரியலிஸ்டிக்காக உங்களோட 3D மாடல் டெவலப் ஆகிட்டு, ஸோ இது எப்படியெல்லாம் கட் பண்ணி பார்க்குங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்டை ஷெல் பண்ணி வச்சுக்க போகலாம். ஸோ ஷெல். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஷெல் பண்ண போகிறோம். என்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸை நீங்கள் 0.25ன்னு செட் பண்ணிங்க. ஸோ இது ஒரு திக்கன் ஆப்ஜெக்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செக்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உள்ள ஹாலோவாக இருக்கா இல்லை சைடாகிறதையும் அந்த செக்ஷன் மூலியமாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ செக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் சாலிட்ங்கிற மெனுவில் செக்ஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ செக்ஷனில் ஃபஸ்ட்டு உள்ளது செக்ஷன் பிளான். ஸோ எந்த பிளானை பொறுத்து நீங்கள் செக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணி நேரடியாக அந்த உங்களோட பார்ட்ஸை கட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ப்ரிவியூ காமிக்கிற மாதிரியே ஸோ ஃபுல் ஆப்ஜெக்டை ஒரு டேட்டா பிளானை யூஸ் பண்ணி உங்களால் கட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் டேட்டா பிளான்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபேஸையோ இல்லை உங்களோட ஒரு லைன்ஸை யூஸ் பண்ணியோ உங்களால் கட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பிளானை எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ செக்ஷன் பிளானை இந்த ஐக்கான் மூலியமாக உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ செக்ஷன் பிளானை கிளிக் பண்ண உடனே செலக்ட் ஃபேஸ் எனி பாயிண்ட் அதை லொக்கேட் த செக்ஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸில் வேணுமா இந்த ஃபேஸில் வேணுமான்னு கேட்குது. ஸோ இந்த ஃபேஸில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸுக்கு பேரலாக வேணுமாங்கிறதா நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃபேஸுக்கு பேரலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸ்லேயே உங்களுக்கு இந்த செக்ஷன் பிளான் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் எவ்வளோதுக்கு இதை மூவ் பண்ணி கட் பண்ணி பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல இதை கட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைவ் செக்ஷன் பிளான் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ அதுக்குள்ள டூல்ஸ் எல்லாமே இங்கே செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஷனாலும் உங்களை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போய் யூஸ் பண்ணல அப்படின்னா இங்கே உள்ள ஏரோ மார்க்ஸ். ஸோ இதை பர்டிகுலர் பொசிஷனில் தள்ளி இந்த செக்ஷனில் பார்த்துட்டீங்க. ஸோ இதை நீங்கள் ஹாலோவாக இல்லாமல் ஒரு ஹாலோ பொசிஷனாக இருந்ததுனால உள்ள ஹாலோ ஷேப் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி வேறு எதுவும் இன்டீரியர் காம்பவுண்ட்ஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்ந்து உங்களுக்கு கட் ஆகி இந்த செக்ஷன் பிளானுக்கு பேரலாக கட் ஆகும். ஸோ திரும்பி கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த பிளான் லைவ் செக்ஷன் பிளான் ஆக்டிவேட்டுக்கு அப்புறம் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு பெரிய அசம்பிளிக்கு நீங்கள் செக்ஷன் எடுக்கும்போது அதோட சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா இந்த செக்ஷன் பிளான் உங்களால் சைஸை மாற்றிக்க முடியும். ஸோ அதுமாதிரி ஒரு கார்னர் பண்ணி பிடிச்சி நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க. ஸோ லார்ஜ் அசம்பிளி ஹேண்டில் பண்ணும்போது இது மாதிரி உங்களோட செக்ஷன் பிளான் என்லார்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட எல்லா அசம்பிளி காம்பவுண்ட்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் சேவ் பண்ண ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக உங்கள் இது திரும்பணும், இல்லை வேறு ரொட்டேஷன் ஆங்கிளுக்கு நீங்கள் திரும்பணும் அப்படின்னா இங்கே உள்ள ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொட்டேட் 90 டிகிரி. ஸோ இந்த பிளான் அது டாப்லேருந்து பார்த்தா டாப் ஃப்ரண்ட் சைடுங்கிற உங்களோட ரொட்டேட் 90 டிகிரியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி செக்ஷன் பிளானை கிரியேட் பண்ணி பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ராயிங்ஸை யூஸ் பண்ணி அந்த லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணாலும் இதை கட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி எஸ்கேப். ஸோ பேக் டு ப்ராசஸ் மூலியமாக இதை பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுறேன். அடுத்தது செக்ஷன் பிளானில் ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பிரிக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன். ஸோ இதில் ட்ரா செக்ஷன். ஸோ இதுக்கு நேரடியாக போய் பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிங்கிற கீ மூலம் யூஸ் பண்ணி என்டர். ஸோ அடுத்தது ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டாப் லைனில் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் இந்த டாப் லைனில் வரைய போகிறோம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் உங்களோட 3D ஆப்ஜெக்டை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ மேலே ஒரு ஆஃபும் கீழே ஒரு ஆஃபும். ஸோ எந்த சைடு வேணுமோ அந்த சைடு உங்களால் விசிபிளாக பார்த்துக்க முடியும். ஸோ என்டர். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் டைரக்ஷன். ஸோ எந்த வியூ இதை 2ஆக பிரிச்சதுக்கு அப்புறம் இதில் கீழே உள்ளது வேணுமா இல்லை மேலே உள்ள வேணுமான்னு சூஸ் பண்ணுறதுக்கு அந்த எது வேணுமோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ மேலே உள்ளதான் உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண இடத்துல உள்ள வியூ மட்டும் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வியூ உங்களுக்கு ஹைட் ஆயிரும். நீங்கள் கிரியேட் பண்ண செக்ஷன் வியூ இங்கே இருக்கும். ஸோ இது மாதிரி பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பிளானாக மாற்றி அதை பொறுத்து உங்களால் கட் பண்ணிக்க முடியும்.
ஸோ பேக் வந்துக்கிறேன். அடுத்தது செக்ஷன் பிளானில் உள்ள ஆர்த்தோகிராஃபிக். ஸோ ஆர்த்தோகிராஃபிக் அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரண்ட் பேக் அப்படிங்கிற நான் அந்த 6 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்டர். ஸோ இதில் ஃப்ரண்ட், பேக், டாப், பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்னு 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எந்த வியூவை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நேரடியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எஃப்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஃப்ரண்ட் வியூ, ஸோ ஃப்ரண்ட் வியூ யூஸ் பண்ணி உங்களால் கட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட். ஸோ எகெயின் செக்ஷன் பிளானில் போங்க. அதில் உள்ள 2வது ஆப்ஷன் ஆர்த்தோகிராஃபிக். என்டர். ஸோ இதில் பேக் வியூ. ஸோ பேக் வியூவில் உள்ள வியூவை வச்சு உங்களுக்கு இந்த 3D மாடலிங்கை கட் பண்ணணும் அப்படின்னா என்டர். ஸோ பேக் வியூலேருந்து உங்களோட டேட்டா மூவ் ஆகி அதோட சென்டரில் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் காமரோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இதுதான் இந்த வியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதையும் பேக் ஸ்பேஸ் மூலியமாக புதுசாக கொண்டு வந்துக்கிறேன். அடுத்தது இந்த செக்ஷன் பிளேன். ஸோ திரும்பி ஆர்த்தோகிராஃபிக் வியூ. ஸோ டாப் அண்ட் பாட்டை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது XY பிளானை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ஆப்ஷன் இந்த பாட் அண்ட் டாப். ஸோ ஃபஸ்ட்டு டாப் வியூ பார்ப்போம். என்டர். ஸோ டாப்லேருந்து நீங்கள் இதை மூவ் பண்ணி கீழே இறக்குனீங்கன்னா ஸோ எங்கே வந்து கட் ஆகுமோ அந்த இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பேக் ஸ்பேஸ். அடுத்த செக்ஷன் பிளானில் இதே ஆர்த்தோகிராஃபிக். ஸோ இந்த ஆர்த்தோகிராஃபிக்கில் கீழே பாட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது XY பிளானில் நெகட்டிவ் டைரக்ஷன்லேருந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பாட்டம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். என்டர். இப்போ பாட்டம் ஒரு ஆப்ஷனில் மூலமாக கட் பண்ணியாச்சு. ஸோ பேக் ஸ்பேஸில் திரும்பி பழையபடி கொண்டு வந்துக்கிறேன். அடுத்தது செக்ஷன் பிளானில் ஆர்த்தோகிராஃபிக்கில் கடைசியாக உள்ள 2 ஆப்ஷன் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது YZங்கிற பிளானை யூஸ் பண்ணி உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ YZ பிளானை பாசிட்டிவில் கட் பண்ணணும் அப்படின்னா ரைட்டும், ஸோ அதை நெகட்டிவில் கட் பண்ணணும்னா லெஃப்ட் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் என்டர். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இதே YZ பிளானை யூஸ் பண்ணி ரைட் சைட்லேருந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா அந்த செக்ஷன் பிளேன் அதில் ஆர்த்தோகிராஃபிக். ஸோ அந்த ஆர்த்தோகிராஃபிக்கில் உள்ள ரைட் என்டர். ஸோ ரைட் சைடு வியூவிலேருந்து உங்களுக்கு அதோட சென்டர் பாயிண்ட் வரையும் கட் ஆகும். ஸோ 2ஆக பிரித்ததுக்கு அப்புறம் எல்லா டேட்டா பிளேனும் உங்களுக்கு சென்டரில் தான் ஃபார்ம் ஆகும். அந்த சென்டரில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது உங்களுக்கு ரிமைனாக இருக்கணும் அப்படிமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது லெஃப்டாக ரைட்டானு உங்களை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ண லைனையும் நீங்கள் லைவ் செஷனுக்கு இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டேட்டா பிளானை எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது லைவ் செஷனுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இதுக்கு அப்புறம் உங்களை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி இந்த பிளான் எந்த மாதிரியான டைப்ஸாக இதுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிளான் இருக்கும். அடுத்தது ஸ்லைஸ், பவுண்டரி, வால்யூம்க்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதே ஆப்ஷன் கீழே உள்ள கமெண்ட் மூலியமாக உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ தூரம் இது தள்ளி வந்திருக்கோ, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ரைட் ஃபேஸ்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் தள்ளி உள்ளே வந்திருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே விசிபிளாக தெரியும். ஸோ இன்னமும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ 8ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 8க்கு சேஞ்ச் ஆகிரும். 6. ஸோ இந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் இந்த செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ கேன்சல். ஸோ அடுத்தது இதே செக்ஷன் பிளானில் இந்த கடைசியாக உள்ள டைப் ஆப்ரேஷன். ஸோ இந்த டைப்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட முன்னாடி பார்த்த இந்த பிளான், ஸ்லைஸ், பவுண்டரி, வால்யூம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளான் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண ஃபேஸ் இல்லை அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்த்தோகிராஃபிக் ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா பிளானை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்லைஸ் அப்படிங்கிறது முன்னாடியே இந்த சாய்ட் எடிட்டிங்கில் பார்த்த மாதிரி ஒரு 2 திக்னஸ் மெட்டீரியலை வச்சு நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைஸுங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். பிளான். ஸோ எந்த ஃபேஸ் வேணும், இந்த ஃபேஸ் வேணும். ஸோ நிறையா கிளிக் பண்ணுங்கள். இந்த லைவ் செஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த டைப்புங்கிற ஆப்ஷனை வேற எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் மூலிமா உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இதுலேயும் பிளான், ஸ்லைஸ், பவுண்டரி, வால்யூம்ங்கிற 4 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் செக்ஷன் பிளான், இது செக்ஷன் லைன். ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மற்ற எதுவும் செக்ஷன் பிளான் கிரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை வித்தியாசமான ப்ரொஃபைல் மாற்ற போகிறீங்கன்னா இந்த செக்ஷன் லைனை யூஸ் பண்ணி தான் மாற்ற போகிறீங்க. ஸோ டாட் லைனில் இருக்கிறது செக்ஷன் லைனாகவும் இந்த ஷேடோ மூடில் இருக்கிறது செக்ஷன் பிளானாகவும் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சாய்டுக்கு நீங்கள் ஒரு ஜாக் செக்ஷன் வியூ எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஜாக். ஸோ எப்போ எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேஸில் செக்ஷன் பிளான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செக்ஷன் பிளான் எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஆட் ஜாக் எப்போயுமே கேட்குறது அந்த செக்ஷன் லைன். ஸோ இந்த செக்ஷன் லைன் நீங்கள் செக்ஷன் பிளான் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆகிறதுனால ஒரு செக்ஷன் பிளானை ஒரு ஃபேஸ்லையோ இல்லை ஒரு சென்டர் பாயிண்ட்லையோ நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கிற லைனை யூஸ் பண்ணி இந்த ஆட் ஜாக்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் ஜாக்னு கிளிக் பண்ணிங்க. ஸோ செலக்ட் செக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செக்ஷன் எடுத்துக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அடுத்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஜாகை உங்களால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த ஜென்ரேட் செக்ஷனில் இதோட 2D மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி ஃப்ளாட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஜென்ரேட். ஸோ எந்த செக்ஷன் வியூ எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த செக்ஷன் பிளான் மூலியமாவோ இல்லை இந்த செக்ஷன் லைன் மூலியமாக உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை 2D செக்ஷன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இது போய் பர்டிகுலர் இடத்துல சேவ் ஆகணுமானு இங்கே செட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு பிளாக்காக இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா
ஸோ இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட், ஸோ எந்த திட்டம் வேணுமோ அந்த திட்டம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட்டிங் ஆப்ஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை டாப்லேருந்து பார்க்கும்போது ஸோ இந்த வியூன்னு தெரியும், அடுத்தது அதே மாதிரி இந்த வியூன்னு தெரியும். ஸோ இது மூலியமாக இது ஒரு சைடு க்ளோஸராகவும் ஒரு சைடு ஓப்பனாகவும் இருக்குது. ஸோ இது டாப்லேருந்து உள்ள ப்ரொஃபைல் செக்ஷன். ஸோ இது மாதிரி இதுலேருந்து ஒரு 2D டிராயிங்ஸை மட்டும் நீங்கள் கேஷ் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளாக்காக இன்செர்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஜென்ரேட் செக்ஷன். ஸோ இதை நீங்கள் பிளாக்காக யூஸ் பண்ணதுனால இதை இன்செர்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இன்செர்ட், ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண 2 பிளாக்கும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். ஸோ 3Dயில் உள்ள சேவ் பண்ண பிளாக், இது 3D செக்ஷன் வியூவை 2Dயாக ஃப்ளாட்டன் பண்ண பிளாக். ஸோ விடுங்க, எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் சாலிட் செக்ஷன். அடுத்தது இந்த ஃப்ளாட் ஷாட். ஸோ இந்த ஃப்ளாட் ஷாட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ளாட் ஷாட் அப்படிங்கிறது உங்களோட 3D ஆப்ஜெக்டை நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணி டாப் வியூவில் மட்டும் வரைஞ்சிருந்தால் அது எப்படி இருக்குமோ அது மாதிரி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஃப்ளாட் ஷாட். ஸோ இதுக்கு தேவையான ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் ஆப்ஜெக்ட் நீங்கள் வேணுனாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ சர்க்கிள், என்டர். ஸோ இந்த ஃபேஸில் இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு சர்க்கிள். ஸோ ரேடியஸ் 1. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ட்ரூட், என்டர். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இப்போ இந்த 3D ஆப்ஜெக்டை உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதேமாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சால் எப்படி இருக்கும், அதாவது ஃப்ளாட் வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜென்ரேட் செக்ஷனுக்கு கீழே உள்ள செக்ஷன் ஃப்ளாட் ஷாட். ஸோ ஃப்ளாட் ஷாட்டும் ஒரு பிளாக்காக இன்செர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இன்செர்ட் பண்ணுறப்ப இது புது பிளாக்காக இன்செர்ட் பண்ணிட்டோம், வேறு எதுவும் நீங்கள் பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அதே பேரில் இது அதாவது ரீப்ளேஸ் ஆகிக்கட்டும் அப்படின்னா இந்த ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் உங்கள் பிளாக்காக சேவ் பண்ண வேண்டாம், ஒரு தனி ஃபைல் எக்ஸ்போர்ட் ஃபைலாக கிரியேட் ஆகட்டும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃபைல். ஸோ அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல போய் சேவ் ஆகணுங்க லொக்கேஷன் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இன்செர்ட் ஏ நியூ பிளாக். ஸோ இதே டிராயிங்ஸில் ஒரு பிளாக்காகவே நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அப்படி இன்செர்ட் பண்ணும்போது இதோட லைன்ஸ், ஸோ 2D லைன்ஸ், அதாவது 2D ஒயர் ஃப்ரேமாக இது கிரியேட் ஆக போகுது. ஸோ அப்படி கிரியேட் ஆகிறப்ப என்ன லைன்ஸ், பேக்ரவுண்ட் லைன்ஸ் இது கிரியேட் ஆகணும். ஸோ ரெட் கலரில் உங்களுக்கு வேணும். ஸோ அப்படி என்ன லைன் டைப்ஸில் உங்களுக்கு வேணும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கிரியேட். ஸோ இதை உங்களால் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாக்கை பொறுத்தவரையும் உங்களால் ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ இது டிஃபால்ட்டாக 1லேயே இருக்கட்டும். அதே மாதிரி ரொட்டேஷன் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதாண்ட அது 1. ஸோ இப்போ இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் ஷீட்டில் அதாவது ஒரு பேப்பரில் வரைஞ்ச மாதிரி தான் உங்களோட டிராயிங்ஸ் டெவலப் ஆகிருக்கும். அதாவது ஐசோமெட்ரிக்லேருந்து நீங்கள் ஃப்ளாட் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளாட் ஷாட். அடுத்தது இந்த செக்ஷனில் உள்ள எக்ஸ்ட்ரா எட்ஜஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட 3D ஆப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு எட்ஜஸ் இல்லைனா ஐசோமெட்ரிக்கில் உள்ள ஒவ்வொரு எட்ஜஸ் உங்களால் தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ சேவ் பண்ணுறீங்க எல்லாம் ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ இது தனி ஃபீச்சர்ஸ் ஒன்றா செலக்ட் ஆகுது. பட் இவ்வளோ எல்லா எட்ஜஸும் ஒன்றா உங்களுக்கு செலக்ட் ஆகும். அதே மாதிரி சென்டருக்குள்ள எல்லா எட்ஜஸும் உங்களுக்கு ஒன்றா செலக்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து இதை காப்பி பண்ண ஃப்ளாட் ஷாட் ஃபீச்சராக இருந்தாலும் இது ஒரே பிளாக்காக சேவ் ஆகிருக்கும். ஸோ இதை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னா தனியாக பிரிச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இதை விஷுவலைஸில் 2D வேவ்ஃப்ரேமுக்கு மாற்றிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ ஒன்றா செலக்ட் ஆகுது. அதே மாதிரி இதுவும் ஒரே ஆப்ஜெக்ட் ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ இதுவும் ஒரே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சாலிடில் செக்ஷனில் உள்ள எக்ஸ்ட்ரா எட்ஜஸ், ஸோ ஒரு எட்ஜஸும் தனியாக பிரியட்டும், அதாவது 2Dயில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ளோர்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா எட்ஜஸ், ஸோ கிளிக் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் உள்ள ஒவ்வொரு எட்ஜஸும் தனியாக உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது தனி லைன்ஸ், இது தனி லைன்ஸாக தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ அதுமாதிரி ஸ்டார்ட் ஸ்கெட்ச். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்ட்டில் உள்ள எட்ஜஸை தனியாக பிரித்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். சிலிண்டர் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால இந்த ஒவ்வொரு எட்ஜஸும் உங்களுக்கு தனித்தனியாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதை விஷுவலைஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ரியலிஸ்டிங்கிற மெத்தட் கொண்டு வந்துடுறோம். இது ஜஸ்ட் ஒயர் ஃப்ரேம்னால இது எப்போயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டரில் ஸோ செக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் 3D ஆப்ஜெக்ட் எப்படியெல்லாம் செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களாக இண்டிவிஜுவலாகவும் பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ அதே டயத்தில் உங்களோட டிஃபால்ட் செக்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்த சாப்டரில் எப்படி சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகலாம்.